ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு சிம்பிளான குழம்பு வகையை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து வெடிக்க விடுங்க. இதில் 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க. வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். 4 தக்காளி எடுத்து நம்ம அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துருங்க. தக்காளியை இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஒரு 3/4 திட்டம் வந்த பிறகு 4 பல் இல்லைன்னா 5 பல் சின்ன பல் அளவு பூண்டு எடுத்து அதை கூட சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. இதில் 2 கத்திரிக்காயும் 1 முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காயோட கலர் மாறும்போதே தெரியும் அது எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னுட்டு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா அந்த 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா உங்களுக்கு போதும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுங்க. சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை உப்பையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு இதை அப்படியே சிம்மில் வச்சு 15 நிமிஷம் திறக்காமல் மூடி வேக விடுங்க. நடுவில் இதை கிளறி விட்டுருங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கட்டும். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு தடவை கிளறிட்டு 15 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. காய்கறிகள் வேகிறதுக்கு முன்னாடி தேங்காய் ஒரு 4 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. காய்கறி நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நம்ம தேங்காய் அண்டு சோம்பு விழுதை இதில் கலந்து நல்லா விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குது குழம்பு. உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சுதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பரவாயில்லன்னு தோணுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்து மறுபடியும் மூடி 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ எண்ணெய் திரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.